இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஜூபிலி ஆண்டின் நிறைவில் இருக்கின்றோம். எதிர்நோக்கின் பயணம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அனைவரும் இறைவனுடைய அந்த விசுவாசத்தின் ஒரு அடிப்படையில் நம்முடைய எதிர்நோக்கு நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்நோக்கு இறைவனில் சங்கமமாகிட நாம் அனைவரும் விசுவாச இந்த பயணத்தில் நாம் உறுதியோடும் மகிழ்வோடும் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியினையும் நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த ஜூபிலி ஆண்டிலே. மேலும் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய உள்ளத்தின் மகிழ்வை அதிகரிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் உற்சாகத்துடன் மகிழ்வுடன் வாழ்ந்திட நமக்கு வேண்டிய ஆற்றலை தருவார். நம்முடைய இந்த ஒரு விழாவானது வெறும் வெளி ஆடம்பரத்திலும் புதிய உடைகள், அலங்காரம் இவைகளில் அவைகள் அமைந்து விடாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மகிழ்ச்சி நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்மஸ் பெருவிழாவின் இந்த சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் போதித்த இறையரசின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சகோதரத்துவம், ஒற்றுமை இத்தகைய ஒரு நிலைகளில் நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையாகவே கிறிஸ்மஸ் விழாவின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆகவே கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் நாம் அனைவரும் அகில உலகிலே இந்த ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது அனைத்து மக்களும், உலகில் வாழும் அனைத்து மக்களும் ஆண்டவர் இயேசுடைய உண்மையான மகிழ்ச்சியை பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து இவராக இந்த குடும்பம் என்கின்ற ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்வுடன் வாழ்ந்திட நாம் விளைவோம். அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்மஸ் விழாவின் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறகு இருக்கின்ற புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.